ஹெச்ஐனா என்ன அப்படின்னு நம்ம ஹெச்ஐ அப்படிங்கிறது டெக்னிக்கல் ஃபார்ம் என்னென்னா ஹைட் ஆஃப் தி இன்ஸ்ட்ருமெண்ட். ஒரு கிரவுண்ட் லெவல்லேருந்து இன்ஸ்ட்ருமெண்ட்டோட ஹைட் இருக்கிறது தான் என்னது ஹெச்ஐன்னு நம்ம சொல்கிறோம். இதுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு டெக்னிக்கலாக ஒரு பெஞ்ச் மார்க் அப்படின்னு சொல்கிறோம். பெஞ்ச் மார்க்னா ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்கிறேன் ரெஃபரன்ஸ் லெவல். அந்த ரெஃபரன்ஸ் லெவலுடைய லெவல் எவ்வளவு 32.5. அது மேலே ஸ்டாப் பிடிக்கிறப்ப எவ்வளோ 1.5 வந்துருச்சு. அப்போ இந்த 32.5 ப்ளஸ் ஸ்டாப் ரீடிங் அதுதான் என்னது ஹைட் ஆஃப் தி இன்ஸ்ட்ருமெண்ட். ஹைட் ஆஃப் தி இன்ஸ்ட்ருமெண்ட்டுங்கிறது ஒன்றும் கிடையாது. அந்த பாயிண்ட்டுடைய ரெஃபரன்ஸ் லெவலையும் அது மேலே பிடிக்கக்கூடிய ஸ்டாப் ரீடிங் கூட்டினா நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது என்னது ஹைட் ஆஃப் தி இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். நம்ம அதுக்கடுத்தது இங்கே பாருங்கள் ஹைட் ஆஃப் தி இன்ஸ்ட்ருமெண்ட் என்ன சொல்ல 32.5ங்கிறது என்னது அந்த இடத்தினுடைய ரெஃபரன்ஸ் லெவல். இந்த பெஞ்ச் மார்க் டிபிஎம் சொல்லலாம், பர்மனன்ட் பெஞ்ச் மார்க் சொல்லலாம், எம்எஸ்எல் சொல்லலாம், ஜிடிஎஸ் சொல்லலாம், என்ன பேர் வேணாலும் சொல்லலாம். ஆனால் அதுக்கு என்னது மீனிங்கு ஒரே மீனிங்கு ரெஃபரன்ஸ் லெவல் அவ்வளோதான். ஓகேங்களா அவ்வளோதான். அந்த ரெஃபரன்ஸ் லெவலையும் ப்ளஸ் அது மேலே பிடிக்கக்கூடிய ஸ்டாப் ரீடிங்கும் கூட்டினா நம்மளுக்கு என்ன கிடச்சிரும் ஹைட் ஆஃப் தி இன்ஸ்ட்ருமெண்ட் கிடச்சிரும். அவ்வளோதான். இதான் ஹைட் ஆஃப் தி இன்ஸ்ட்ருமெண்ட்டுங்கிறாங்க. அதுக்கடுத்தது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த ஹைட் ஆஃப் தி இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு இன்னொரு இடத்தினுடைய லெவல் எப்படி கண்டுபிடிக்கிறது. அதாவது வித் ரெஸ்பெக்ட் டு ஒரு பாயிண்ட்டை பேஸ் ஆகி தான் இன்னொரு பாயிண்ட்டுடைய லென்த்தை நம்ம கண்டுபிடிக்க முடியும். இது 50னா இதுலேருந்து இது 25 எத்தனை 75ன்னு வச்சிட போகிறோம். அந்த மாதிரி வித் ரெஸ்பெக்ட் டு இந்த லெவலை வச்சு தான் என்ன கண்டுபிடிக்க போகிறோம் இந்த லெவலை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ இந்த லெவல் எவ்வளவு 40.750 ப்ளஸ் 2.5 சேர்த்தனா எவ்வளோ வந்துடும் 43 வந்துடும். 43.25 வந்துடும். 43.25லேருந்து இந்த 3.5 கழிச்சுனா நம்மளுக்கு என்ன கிடச்சிடும் இதனுடைய லெவல் கிடச்சிடும். இதுதான் இதில் தெரிஞ்சிக்க வேண்டியது. ஓகேங்களா. அதுக்கடுத்தது ஸ்டாப் பண்ணு.